அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 13. ருத்ரன் ஆருணிதாவிற்கு சில வேலைகளை கொடுத்து அவனும் அவள் கூடவே சுற்றி கொண்டிருந்தான். அவன் அருகிலேயே இருப்பதால் நீத்து மிகவும் படபடப்பாக உணர்ந்தாள். அவளால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. அவள் நிலையை உணர்ந்தவன் சிரித்து கொண்டே அவள் வேலையை செய்து முடித்தான். இந்த நிமிடங்களை இருவரும் விரும்பி அனுபவித்தனர். அவளிடம் ஒரு வேலையை கொடுத்துவிட்டு அவளின் எதிரே 2 எட்டு தள்ளி நின்றவன் அங்கே இருப்பவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான். திடீரென்று ஏதோ ஒரு உந்துதல் காரணமாக நீத்து தலையை உயர்த்தி பார்த்தாள். சரியாக அதே நேரம் ருத்ரன் தனது இதழை குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை நீத்துவை நோக்கி வீசினான். அவ்வளவுதான். பாவியின் முகம் முழுவதும் இரத்தமென சிவந்து போயிற்று. ருத்ரனுக்கோ அவள் முகத்தை பார்த்து கட்டுக்கடங்க ஆசை வந்தது. அவளை சீண்ட போய் கடைசியில் இவன் நிலைகுலைந்துதான் உணர்வுகளை அடக்க விடத்தை விட்டு அகன்றான். இப்படியே 2 நாட்களும் இருவரும் தங்களின் பார்வையினாலே பேசிக்கொண்டனர். ருத்ரன் தான் அவளின் பார்வை வீச்சு தாங்க மாட்டாமல் மிகவும் அவதிப்பட்டான். ஆனால் எந்த நிலையிலும் ருத்ரனின் சுண்டு விரல் நகம் கூட பெண் அவளின் மீது படவில்லை. ஆருவின் மனம் மெல்ல மெல்ல ருத்ரனின் பால் சாய ஆரம்பித்தது. அவள் மனம் முழுவதும் ருத்ரன் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டான் என்றே சொல்லலாம். அடுத்த நாள் அவர்கள் கல்லூரியில் ஆண்டு விழா. அனைவரும் மிகவும் அழகாக வந்திருந்தனர். ஆண்களில் சிலர் வேஷ்டி அணிந்து வந்திருந்தனர். பெண்கள் அனைவரும் அன்று சேலை கட்டியிருந்தனர். ருத்ரனும் காலையில் வந்ததிலிருந்து ஆருணிதாவை தேடுகிறான். அவள் அவன் கண்களில் தென்படவே இல்லை. அவர்கள் வகுப்பிற்கு சென்றவன் அவள் நித்யாவுடன் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தான். பார்த்தவனின் முகத்தில் கோபம் ருத்ரதாண்டவம் ஆடியது. காரணம் அவள் போட்டிருந்த உடை. அவளை பார்த்த கணம் கோபம் கொண்டவன் விறுவிறுவென அங்கிருந்து அகன்று சென்று விட்டான். வேகமாக எழுந்து நின்று ஆருணிதாவின் முகத்தில் கவலை அப்பிக்கொண்டது. ஆருணிதா வேகமாக எழும்பவும் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே எழுந்த நித்யா தோழியின் பார்வை சென்ற திக்கில் திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை. என்ன நீத்து இப்படி நிற்கிற, என்னாச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள். எதுக்கெடுத்தாலும் தலையை ஆட்டிரு, வாயை மட்டும் திறந்துடாத என்று கூறினாள். ஏய் நித்யா, ஹெல்ப் பண்ணிடி என்று கேட்கவும் வா பண்றேன் என்று கூறிவிட்டு இருவரும் வெளியே சென்றனர். செல்லும்போது அருணிதா நேற்று நடந்ததை நினைத்து கொண்டே சென்றாள். ஆண்டு விழாவிற்கான அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது. மிகவும் களைப்பாக உணர்ந்த ருத்ரன் கை கால்களை கழுவலாம் என்று குழாய் உள்ள இடத்திற்கு சென்றான். போகும் வழியில் பெண்கள் கூட்டம் மிகவும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். அதில் என்ன பேசினார்கள் என்றால், நாளை எல்லாரும் சேலை கட்டி வர வேண்டும் என்பதாகும். அதை கேட்டதும் ஆருணிதாவை சேலையில் பார்க்க வேண்டும் என்று ருத்ரனுக்கும் மிகுந்த ஆசை. வந்த வேலையை முடித்துவிட்டு ஆருவிற்காக மாலையில் காத்திருந்தான். எல்லாரும் கல்லூரி முடிந்து கிளம்பியதும் அவளிடம் வந்தவன் கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான். அவள் திரு திரு என முழித்தாள். முழிச்சே சாகடிப்பா என்று முணுமுணுத்தவன் அந்த மரத்தடிக்கு சீக்கிரம் வா, வந்தனா உடனே பேசிட்டு அனுப்பிடுவேன், லேட்டானா உனக்கு தான் கஷ்டம் என்று மிரட்டிவிட்டு சென்று விட்டான். அவன் மிரட்டலுக்கு பயந்து இவளும் அவன் சொன்ன இடத்திற்கு சென்றாள். சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க, நான் போகணும் என்றவளை பார்த்து ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி ஒரு மாதிரி பார்த்தான். இவளை கவரும் அவனின் மேனரிசத்தில் ஒன்று இந்த புருவம் ஏற்றி இறக்குதல். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வருவ? சுடிதார் தான், ஏன் கேட்குறீங்க? என்னது சுடிதாரா என்று முகத்தை அஷ்டகோணலாக சுளித்தவன், எப்பவும் சுடிதார் தான் போட்டு வர்றேன், இப்போ என்ன புதுசாக கேட்குறீங்க? நாளைக்கு நீ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், புரியுதா? பேந்த முழித்தாள். என்கிட்ட சுடிதார் தான் இருக்குது, நான் சுடிதார் தான் நாளைக்கு போட்டு வருவேன் என்று கூறினாள். நோ, நெவர்
வாய்ப்பே இல்லை. டுமாரோ யூ டோன்ட் வியர் சுடி. அப்புறம் நாளைக்கு சேலை கட்டிட்டு வர்றியா என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் ஹஸ்கி குரலில் கேட்டான். அவளோ தன் முட்டை கண்களை உருட்டி உருட்டி அவனை பார்த்தாள். என்ன லுக்கு, மாமனை சைட் அடிக்கிறியா? ஆறு தலையை குனிந்து கொண்டாள். அவள் முகமெல்லாம் சிவந்திருந்தது. என்ன பதிலே காணோம்? இல்லை என்று அவள் ஆரம்பிக்கும் முன்பே, நோ, நாளைக்கு நீ சேலை கட்டிட்டு வர்ற என்று ஆர்டர் போடும் தொனியில் கூறியவன் பாய் என்று கூறி கண்களை சிமிட்டிவிட்டு சென்று விட்டான். இவள்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே நின்றாள். பின் கிளம்பி வீட்டிற்கு சென்றாள். காலையில் இவள் சேலையில் வந்திருப்பாள் என்று எண்ணியவன் உடலில் ஒரு புது உணர்வுடன் கல்லூரிக்கு வந்தான். உள்ளே எங்கு பார்த்தாலும் எல்லா பெண்களும் சேலை கட்டியிருந்தார்கள். இவனுக்கு அவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை. தன்னவளை காணும் ஆவலில் ஓடோடி வந்தான். வந்ததிலிருந்து அவளைத்தான் தேடிக்கொண்டிருந்தான். கடைசியாக அவளை பார்த்தவன் பயங்கரமான கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். நேராக தன் நண்பன் ஆகாஷிடம் சென்றான். வழக்கம் போல் தனது புலம்பலை ஆரம்பித்து விட்டான். எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமாடா? காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படலடா. அவளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் ஓடி வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா சுடிதாரில் வந்து இருக்காடா. சேலை தானே கட்டிட்டு வர சொன்னேன், என்னைய அவன் கட்டிக்கோன்னு சொன்னேன். என் மனசை கொஞ்சம் கூட அவள் புரிஞ்சிக்கவே இல்லைடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்று ருத்ரன் தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆம், இப்பொழுதெல்லாம் ருத்ரன் தன்னிலை மறந்து புலம்ப ஆரம்பித்திருந்தான். இதற்கெல்லாம் காரணம் ருத்ரன் ஆருணிதாவின் மீது கொண்டிருந்த அளவில்லாத காதலாகும். பணக்கார குடும்பத்தில் பிறந்ததால் இவன் தேவைகள் அனைத்தும் இவன் வாய்விட்டு கேளாமல் நிறைவேற்றப்படும். அதனால் இவனும் எதன் மீதும் ஆசை கொண்டதில்லை. முதல் முறையாக இவன் மனம் நேசம் கொண்டது ஆருணிதாவின் மீதுதான். அதனால் அவளிடம் தன் ஆசையை சொன்னான். அவள் சேலை கட்டி வராததால் மனதால் மிகவும் அடி வாங்கியதன் விளைவுதான் இவனின் இந்த புலம்பலுக்கு காரணம். சரி விடுமச்சி, ரொம்ப புலம்பாத, அப்புறம் மெண்டலாயிட போகிற. ஆல்ரெடி பாதி பைத்தியமாக தான் திரியிற. ஆருணிதா பைத்தியம் என்று கிண்டல் செய்ய அதனால் கொஞ்சம் தன் கோபத்திலிருந்து வெளிவந்தான். இருப்பினும் மனம் மாறவில்லை அவனுக்கு. அதிக வேலைப்பளுவின் காரணம் மற்றும் மன சோர்வின் காரணமாக மாலை வேளையில் கல்லூரியில் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவன் குளித்துவிட்டு சந்தன கலர் ஜீன்ஸும் அடர் நீல நிற சட்டையும் அணிந்து சரியாக காயாத தலைமுடியை கைகளால் நீவி விட்டபடி சட்டை கைகளை மடித்துவிட்டு எப்பொழுதும் போல் சட்டையின் மேல் 2 பட்டன்கள் அவிழ்த்துவிடப்பட்டு கல்லூரியை நோக்கி சென்றான். உள்ளே சேலையில் சுற்றி கொண்டிருந்த பெண்களை பார்த்து பெருமூச்சு விட்டபடி, நமக்கு வாய்த்தது அவ்வளவுதான், நம்ம ஆசையெல்லாம் அல்பாயுஸில் போகணும்னு இருந்தால் யாரால் மாற்ற முடியும் என்று புலம்பிக் கொண்டு ஆடிட்டோரியம் சென்றவன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். அனைத்து பொறுப்புகளும் இவனிடம் கொடுக்கப்பட்டதால் எல்லாமே மிக சிறப்பாக செய்தான். ருத்ரனும் ஆகாஷும் ஓரிடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கும் போது ஆகாஷ் ருத்ரனிடம், மச்சி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா என்று கூறினான். என்று சலித்து கொண்டவன் என்ன என்று கேட்டான். கண்ணை மூடு மச்சி, காட்டுறேன் என்றதும் அவனை பார்த்து முறைத்தவன் கண்களை மூடினான். ருத்ரனை ஒரு பக்கமாக திரும்பி நிற்க வைத்தவன், மச்சி, ஓப்பன் யுவர் ஐஸ் என்று கூற கண்களை திறந்த ருத்ரன் வாயடைத்து போய் நின்றான். அழகுல மயங்கிட்டான். அங்கே ஆருணிதா அடர் நீல நிற காட்டன் சேலையில் நின்றிருந்தாள். தலைவாரி பூ வைத்து கண்ணில் கொஞ்சம் மை, கைகளில் எப்பொழுதும் அணியும் ஒரு வளையல் மற்றும் வாட்ச், கழுத்தில் சின்ன செயின், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு மேக்கப்பும் போடவில்லை. இந்த தோற்றமே ருத்ரனின் தலையை கிறுகிறுக்க வைத்தது. இதில் இவள் மேக்கப் போட்டிருந்தால் ஆனவன் மண்ணை கவ்வியிருப்பான். ருத்ரா, மேடு ஃபார் ஈச் அதர் தானடா. என்னடா தெரியுது? மை ஏஞ்சல், மை லைஃப், மை வைஃப், மை எவ்ரி திங்.
டோட்டலி ஐ எம் ஃப்ளாட்டடா மச்சி. மச்சி வலியுது, தொடச்சிக்கடா என்றான் ஆகாஷ். ஆருணிதா இவனை பார்த்து கொண்டே ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். இவளுக்கு சேலை கட்ட தெரியாது. அதனால் தன்னிடம் உள்ள ஒரு நல்ல சேலையை எடுத்து வந்து தன் தோழியிடம் கெஞ்சி கூத்தாடி கட்டிக்கொண்டாள். சேலை கட்டிவிட்ட நித்யா ஆருவிற்கு திஷ்டி கழித்து கண்ணில் உள்ள மையை தொட்டு நீத்துவின் தாடையில் சின்ன பொட்டு வைத்தாள். அது அவளை இன்னும் அழகாக காட்டியது. ருத்ரனின் பார்வையில் உள்ள மாற்றத்தை நீத்து கவனித்து விட்டாள். இவளும் அவன் அழகில் மயங்கிவிட்டாள்தான். அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அவனும் இவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். இருவரின் பார்வையும் ஒன்றோடொன்று கவ்வி பிணைந்து கொண்டது. நேஹா அவளின் நிறத்திற்கு அழகு சேர்ப்பது போல் பட்டு சேலை அணிந்து தலை நிறைய பூ வைத்து காது கை கழுத்தில் வைரக்கற்கள் பதித்த நகைகள் மின்ன பார்லரில் கூட கொஞ்சம் அழகுபடுத்தப்பட்டு சிலை என கல்லூரியில் வலம் வந்தாள். அனைத்து ஆண்மகன்களின் கண்களும் இவளைதான் வட்டமிட்டன. இவளோ ருத்ரனின் கண்களில் படும்படி பலமுறை சுற்றி வந்து விட்டாள். ஆனால் அவனோ இவளை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் பார்வை முழுவதும் ஆருவையே சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. காதல் ஹார்மோன்கள் எக்குத்தப்பாக சுரந்து கொண்டிருந்தது ருத்ரனுக்கு. மேடையில் உள்ள எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தான். விழா ஆரம்பமானது. நிகழ்ச்சி நிரல்கள் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. காதல் பார்வைகளும் அளவில்லாமல் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. நேஹாவோ எப்படி இவர்களை பிரிப்பது என்ற தீவிரமான சிந்தனையில் இருந்தாள். ருத்ரனை பாடும்படி அனைவரும் கர ஓசை எழுப்பி கத்திக்கொண்டிருந்தனர். அவர்களின் விருப்பத்தின்படி மேடை ஏறிய ருத்ரன் கைகளில் மைக்கை பிடித்து கொண்டு எல்லோரையும் சுற்றி பார்த்தான். அவன் பார்வை ஆருணிதாவிடம் வந்து நிலை பெற்றது. மாலை தென்றல் மேகம் சாயும் நொடியோ நல்ல நேரம். அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ருத்ரனின் குரலில் உள்ள ஏதோ ஒன்று அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆருணிதா இவ்வுலகிலேயே இல்லை. பிரிந்து சென்று வலிகள் தந்து காயம் தாங்கும் நாளும், வலிகள் எங்கும் செல்லும் போதும் திரும்பி பார்த்தேன் நாளும், உன் சிவந்த கண்கள் என்னை கொள்ள சிதைந்து போனேன் நானும். வருகிறேன் உன்னை தேடியே, தவிக்கிறேன் வலிகள் இன்றியே, காலம் கடந்து உன்னை நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேரத் துடிக்கிறேன், உயிர் சாயம் இன்றி எங்கும் நடக்கிறேன், பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். உயிரே உயிரே நீதானடி, உணர்வே உணர்வே நீதானடி, வலியே வலியே தந்தாயடி, நான் சிவந்த கண்கள் ஆனேனடி. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே என் இதயம் அன்றோ எதனாலே, இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுமே நான் நடந்த கடந்த சாலைகளை, உன் விரல் தொடும் பரிசுகளால் என்னையே தந்தேன், இன்று நானோ உன் கனவாய் எதிரில் நின்றேன், இன்று நானோ எங்கே நீயோ எங்கே, சொல்ல வார்த்தை இல்லை நம் காதல் எங்கே, உயிரே உயிரே நீதானடி, உணர்வே உணர்வே நீதானடி, வலியே வலியே தந்தாயடி, நான் சிவந்த கண்கள் ஆனேனடி என்று பாடி முடித்தான். பாடல் முடியும் வரை இருவர் பார்வையும் எங்கும் திரும்பவில்லை. நண்பனின் பாடலை கேட்டு ஆகாஷ் பிரமித்து விட்டான். அரங்கமே ஒரே ஆரவாரம். கீழே இருந்த ஆண்கள் கத்தி ஆர்ப்பரித்தனர் என்றால் பெண்கள் ருத்ரா ஐ லவ் யூ என்று கத்தி ஆரவாரம் பண்ணினர். இதை கேட்ட ஆருணிதா சட்டென்று திரும்பி பார்த்தாள்.